உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். படத்துல ஒரு சின்ன சீனு, ஆட்டோல ஏறி போய்ஸ் கார்டன் கொடுங்குவான், அதை சென்சார் கட் பண்ணிட்டு. போய்ஸ் கார்டன் என்பது புனித இடமாக. ஜெயலலிதா வீட்டு 10 பாத்திர கழுவுற அம்மா சின்னம்மாவா? ஜெயலலிதா வீடு எங்க? போய்ஸ் கார்டன்ல. மவுண்ட் ரோட்ல புகாரிக்கு முன்னாடி அந்த வரியல் போட்டு நிறுத்திடுவான். குழந்தை குட்டி ஆஸ்பத்திரிக்கு போறவன் அப்படி நிற்பான். யாருடைய யோசனை? சசிகலா. ஜெயலலிதாவை இயக்கியதே நடராஜன் அப்படின்னு தானே சார் சொல்லுவாங்க. ஜெயலலிதா அரசியலுக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி ஆர்வமே என்ன போய் சாகு வரை முதலமைச்சருக்கு சொல்றியா? நம்ம 2 முறை 3 முறை ரிசிலண்ட் கொடுத்துருக்க. எனக்கு இந்த கருமமே வேண்டாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமா ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு முதலமைச்சர் கணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து தளபதி விஜய், அவருக்கு முதலமைச்சர் கணக்கு. நீங்கள் ஒரு 25-30 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா சரத்குமார், அப்புறம் நீங்கள் நெல்லிக்காய் மூட்டையை ஒன்று சேர்த்திடலாம். ஆனால் அதிமுக கூட்டத்தை ஒன்று சேர்த்தோம். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய நாளில் பார்த்தீங்க அப்படின்னா சசிகலா, ஜெயலலிதாவின் தோழியாக அறியப்பட்ட திருமதி சசிகலா அவர்கள் புதுமனை புகழ்விழா நடத்தியிருக்காங்க. இது பெரிய லெவலில் போட்டு பேசிட்டு வருது. அதாவது என்னென்னா, போயஸ் கார்டனில் அம்மையார் ஜெயலலிதா இருந்த வீட்டுக்கு எதிர்த்த வீட்லேயே அவங்க புதுமனை புகழ்விழா நடத்தியிருக்காங்க. ஸோ இதை பற்றின விஷயங்கள் என்னென்ன சார்? இப்போது போயஸ் கார்டன், ஜெயலலிதா இருந்த போயஸ் கார்டன், நீங்கள் 50 சென்ட், அரை ஏக்கர். இந்த வீட்டை ஜெயலலிதாவுடைய அம்மா பிரபல நடிகையாக இருந்த பொழுது ஒரு பட தயாரிப்பாளர் வேதாச்சல முதலியார், செய்யூர், அதாவது ஈசிஆரில் இருக்கு, வேதாச்சல முதலியார், அவர் ஒரு பட தயாரிப்பாளர். அவரு தான் இந்த வீட்டை கட்டி கொடுக்குறார். இதுக்கு அதனால தான் அந்த இல்லத்துக்கு பேர் வேதா இல்லம். ஜெயலலிதா பேர் கோமலவள்ளி, இது கோமலவள்ளின்னு வரல. அவங்க அம்மா பேர் சந்தியா, அதுவும் வரல. வேதா இல்லத்துக்கான அடையாளமே வேதாச்சல முதலியார் கட்டி கொடுத்ததுனால அதுக்கு பேர் வேதா இல்லம். இதுதான் அடையாளம். அப்போ போயஸ் கார்டன் என்பது முதலமைச்சரனுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டது. நீங்கள் ஒரு படத்தில் ஒரு சின்ன சீனு, ஆட்டோவில் ஏறி போயஸ் கார்டன் கொடுங்குவான், அதை சென்சார் கட் பண்ணிட்டான். போயஸ் கார்டன் என்பது நீங்கள் ஜெயலலிதா இருக்கிற வரை அது ஒரு பெரிய புனித இடமாக பார்க்கப்பட்டது. நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் தோட்டம், ராமாவரம் தோட்டம். ஜெயலலிதா காலத்தில் போயஸ் கார்டன். கார்டன்லேருந்து கூப்பிட்றோம்ப்பா, கார்டனில் சொல்லி விட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க அதான் என்னது வேத வாக்கு. கார்டன்லேருந்து ஃபோன் வந்துருச்சு. கார்டன்லேருந்து ஃபோன் வந்துருச்சு. ஜெயலலிதா சொன்னாங்க, சசிகலா சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது. கார்டன்லேருந்து வந்திருக்கோம். கார்டனில் கார் அனுப்புகிறாங்க. இதுதான். இப்போது இதெல்லாம் பழைய வரலாறு, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன பிறகு சசிகலா கார்டனிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். வெளியேற்றிய பிறகு ஜெயலலிதாவுடைய அத்தனை சொத்துக்களுமே சசிகலா தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. எது? கொடநாடு எஸ்டேட்டு, சிறுதாவூர் பங்களா, திராட்சை தோட்டம், இப்படி ஜெயலலிதாவுடைய எல்லா போயஸ் கார்டனை தவிர, நீங்கள் போயஸ் கார்டனை தவிர எல்லா சொத்து யார்கிட்ட இருக்குது? சசிகலா அன்கோடு தான் இருக்குது. நீங்கள் சசிகலா யார் ரத்த சொந்தமா? தீபக் 2 பேரும் ரத்த சொந்தம். ஆனால் நீங்கள் அந்த அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது இறந்து போச்சு. அரசு மரியாதைப்படி மூவர்ண கொடி, தேசிய கொடி போற்றி உடல் அடக்கம் செய்யப்பட்டது இல்லையா? அப்போ அப்படி அடக்கம் செய்கிற பொழுது அந்த மூவர்ண கொடியை என்ன பண்ணுவாங்க, அங்கே குழியில் இறக்கிறதுக்கு முந்தி எடுத்துருவாங்க. எடுத்து அந்த குடும்பத்துக்கு அதை பொக்கிஷமாக கொடுத்துருவாங்க. இராணுவ வீரனுடைய மரணம் நடந்து போச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு எது வரும்? இராணுவ வீரனுடைய உடை வரும். இராணுவ அந்த மிடுக்கான யூனிஃபார்ம் தான் வரும். அவனே வருவதை போல இராணுவம் கொடுக்கும். இப்போ அதே போல தான் ஜெயலலிதா உடல் மீது போர்த்திய மூவர்ண கொடி. எல்லாருக்கும் அப்படி போற்ற முடியாது. கட்சிக்காரருக்கு திமுக கொடி போற்றுவான், அதிமுக கொடி போற்றுவான். ஆனால் முதலமைச்சருக்கு தான் அரசு மரியாதையோடு எது மூவர்ண கொடி போற்றுவாங்க. இப்போ அந்த மூவர்ண கொடி யார்கிட்ட கொடுக்கணும்? முறைப்படி
தீபா தீபா தீபக்கிட்ட கொடுக்கணும். ஆனால் இந்த அரசு யார்கிட்ட கொடுத்தது? சசிகலா. அப்போ சசிகலா எப்படி ரத்த சொந்தமாவார்? ஒரு பெரிய கேள்வி. இங்கே எல்லாமே கேலி கூத்தா இருக்கு. தீபாவும் தீபக்கும் போயஸ் கார்டனில் குடியேறிட்டாங்க. போயஸ் கார்டனில் குடியேறிட்டாங்க. ஏன்னா இந்த சொத்து பாட்டி சொத்து. யாருடைய பாட்டி? அதாவது தீபக்குடைய பாட்டி ஜெயலலிதாவுடைய அம்மா பேரில் சொத்து. அப்போ இது எப்படி நேரடியாக சசிகலா ரத்த சொந்தமாகும்? ஆகாது. அதனால் நீதிமன்றம் என்ன என்ன சொல்லிடுச்சு, இந்த இதை ரத்த சொந்தம் யார் இருக்காங்களோ அவங்க கிளைம் பண்ணிக்கலாம்னு. இவங்க 2 பேரும் பண்ண எங்கள் அத்தை, எங்கள் அப்பாவுடைய சகோதரி இந்த வீட்டை எங்கிட்ட கொடுக்கணுன்னையும் அந்த வீட்டை அரசு, அப்போ இருந்த அரசு யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி அரசு. எடப்பாடி அரசுக்கு என்ன பிரச்சனைனா சசிகலா அங்கே குடிபெயரக்கூடாது. எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஜெயலலிதா இருந்த இடத்துல அங்கே போய் உட்கார்ந்தா அதிமுக தொண்டம் பூரா எங்கே போயிடுவான்? பாய்ஸ் கார்டன் போயிடுவான். அப்போது எடப்பாடி என்ன பண்ணார்? அரசு உடைமையாக்கி அரசு பணத்தை கொடுக்குறனாரு. இவங்க தீபம் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போய் அரசு உடைமையாக்குனா எனக்கு சேஞ்சு எங்கள் சொத்தே எங்களுக்கு வேணும். வாரிசு இல்லைனா தான் அரசு உடைமையாக்க முடியும். நாங்கள் வாரிசு இருக்கமே எங்கிட்ட கொடுங்க சொத்தை இவங்கள்ட்ட வாங்கிட்டாங்க. வாங்கிய பிறகு நீங்கள் இந்த சொத்தை மீண்டும் சசிகலா கேட்குது, 150 கோடி ரூபா பணம் கொடுத்துட்றேன், இந்த வீட்டை எனக்கு அக்கா எனக்கு இந்த வீட்டை கொடு, நான் இங்கிருந்து மீண்டும் முதலமைச்சர் ஆகணும். அங்கே ஏன்னா ஜெயலலிதா இறந்த மறுவாரமே ஜெயலலிதாவை போல சிகை அலங்காரம், நீங்கள் கழுத்து வச்ச ப்ளவுஸு எல்லாம் போட்டுட்டு ஜெயலலிதா இருந்த அதே பால்கனிலிருந்து கை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஜெயலலிதா வீட்டு உதவியாளர் அந்த அம்மா ஏதாவது எம்எல்ஏவா எம்பியா இல்லை ஏதாவது அரசு பதவி எதுவுமே இல்லை. எம்எல்ஏல எம்பியில் எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி வாரிசாக முடியும்? எல்லா எம்எல்ஏக்களும் கையெழுத்து போட்டு அந்த அம்மா முதலமைச்சர் ஆகிறதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். இந்த ஜனநாயகம் எவ்வளோ கேலி கூத்துன்னு பாருங்க. இது ஜனநாயகம். அதுக்கு பேர் மக்கள் யாரை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தான்? சின்னம்மான்னு வேற சொல்லியிருந்தாங்க. ஜெயலலிதா வீட்டு 10 பாகத்தில் கழுவுற அம்மா சின்னம்மாவா? சின்னம்மா. சசிகலாக்கு ஜெயலலிதா கொடுத்த உரிமை என்ன? உதவியாளர். நான் போனால் பேக் தூக்கிட்டு வரணும். ஆனால் அவங்கள தாண்டி ஜெயலலிதா கிட்ட போகவே முடியாது இல்லைங்க சார். எல்லாத்துக்குமானவங்களா இருந்தாங்க இல்லையா சசிகலா? இல்லை, அது ஜெயலலிதாவுடைய பலவீனம். ஜெயலலிதாவுடைய பலவீனம் மக்களுடைய பலவீனம் இல்லை. அவங்க வெளிப்படையாக அதிகாரத்தில் வரலாட்டையும் கூட, ஆனால் மறைமுகமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஸோ அவங்கள மீறி தான் அம்மா கிட்டவே போக முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது இல்லையா? உண்மைதான். அது ஜெயலலிதாவுடைய பலவீனம். ஒரு மிக கேவலமான அரசியல் அது. ஒரு ஓட்டு போட்ட மக்கள் முதலமைச்சர்கிட்ட போறதுக்கு நடுவில் சசிகலா இருக்கான்னா ஜெயலலிதாவுடைய வீழ்ச்சி அதுதான். 91ல் மலை போல நம்பினாங்க. ஆமாம். அதாவது நம்ப வேண்டிய தேவை என்ன? நீங்கள் 96ல் ஜெயலலிதா டெபாசிட் போய் 3ஆவது இடத்துக்கு வந்ததா? பர்கூரில் சுகவனம் ஜெயிக்கிறார், எம்எல்ஏ ஜெயிக்கிறார். 2வது டி ராஜேந்தர் வராரு, அரசியலே இல்லாத டி ராஜேந்தர். முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா எத்தனாவது இடம் வருது? 3ஆவது இடம் வருது பர்கூரில். அப்போது மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டான். ஏன்? வளர்ப்பு மகன் கல்யாணம் 100 கோடி ரூபா செலவு. பாலு ஜுவல்லர்ஸ் செத்து போனார், 100 கோடி ரூபா நகை வாங்கிட்டு அவர் கொல்லப்பட்டார். எப்படி கொண்டார், ஏன் கொண்டார், யார் கொண்டா, இன்றைக்கு வரைக்கும் மர்மமாக இருக்குது. நீங்கள் பெரிய ஏர் பேக்கில் 10 பேக் நகை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. எடுத்துகிட்டு பணத்தை கொடுங்கன்னு. பணம் கொடுக்கல, உசுறு தான் போச்சு. அப்போது இதெல்லாம் மக்கள் பார்த்து ஜெயலலிதா என்ன பண்ணிட்டான்? தூக்கி எறிஞ்சிட்டான். என்ன, யார் காரணம்? நீங்கள் சொல்லுகிற சசிகலா. இப்போ அதுக்கு பின்னாடி தான் ஜெயலலிதா நம்ம நல்லி சில்க்ஸில் காட்டன் புடவைக்கு அந்த மாதிரி மாறிடுச்சு. நீங்கள் எதுக்கு பட்டு புடவை கட்டணும், அட்டியான புட்டியான நாக்கடையாக நடமாடணும், அப்புறம் எதுக்கு காட்டன் சரிக்கு போகணும்? ஒரு முதலமைச்சருக்கு நீங்கள் 91, 96 பீரியடெல்லாம் ஜெயலலிதா மேக்கப் போடும்போதே, சட்டசபைக்கு மேக்கப் போடும்போதே எல்லா பக்கமும் டிராஃபிக் நிறுத்திடுவான். டிராஃபிக்கை எங்கே? மவுண்ட் ரோட டிராஃபிக் நிறுத்துவான். நான் எல்லாம் அல்லல் பட்டிருக்கேன். ஜெயலலிதா வீடு எங்கே? போயஸ் கார்டனில். மவுண்ட் ரோட்டில் புகாரிக்கு முன்னாடி அந்த ரோட்டெல்லாம் பரியல் போட்டு நிறுத்திடுவான். குழந்தை குட்டி ஆஸ்பத்திரிக்கு போகிறவன், வேலைக்கு போகிறவன்லாம் அப்படி நிற்பான். அந்த
ஏன் அதுக்கு பின்னாடி தான் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ராதாகிருஷ்ணன் ரோட்டில் போய் ஐஜி ஆஃபீஸ் போய் செக்ரட்டரியேட் போச்சு. இதெல்லாம் ஊரை சுற்றி காமிக்கிற வேலை. யாருடைய யோசனை? சசிகலா யோசனை. அப்போ அறிவு வேண்டாமா? மக்கள் கஷ்டப்படுவான்னு அறிவு வேண்டாமா? கண்டிப்பா. இன்னைக்கு புது வீடு, கணபதி ஹோமம், இன்னொரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த பிள்ளையார் கோயில் பூஜை செய்யப்படவில்லை. பூஜை செய்யாமல் இப்போ கட்டின வீட்டுக்கு முன்னாடி ஒரு சேரை போட்டு ஒரு பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணுறாங்க. கணபதி ஹோமம். ஏன் அது கணபதி இல்லையா? இத்தனை ஆண்டு காலம் நீ பூஜை பண்ணியா இல்லையா? ஜெயலலிதா இருக்கும்போது பூஜை பண்ண போட்ட விநாயகர் அனாதையாக்கப்பட்டார். ஏன்? யார் மேலே கோபம்? விநாயகர் மேலே கோபமா, இல்லை ஜெயலலிதா மேலே கோபமா, இல்லை தீபா மேலே கோபமா? யார் மேலே கோபம்? ஏன்னா அந்த அம்மாவுடைய கனவு இல்லம் எது? போய்ஸ் காலம். ஜெயலலிதாவுக்கு மறைவுக்கு பிறகு அந்த போய்ஸ் காலம் நான் இருப்போம், அதுதான் நம்ம அதிகார மையம். 20 நூற்றாண்டு கால அதிகார மையம் அதுதான். எது? போய்ஸ் கார்டன். அங்கே தான் நம்ம ஆட்சி பண்ணுவோம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தது. அதில் மண் போட்டவர் தீபா. தீபாட்ட எடப்பாடி கரெக்டாக சொல்லிட்டாரு, எத்தனை கோடி வேணால் நான் தர்றேன், தயவு செய்து நீ ஜெயலலிதாவுக்கு வீட்டை, சசிகலாவுக்கு வீட்டை வித்துறாது. இது பின்னாடி இருந்து இயக்குவர் யார்? எடப்பாடி. எடப்பாடி தீபாவுக்கு பல தவணையில் பல கோடி பணம் கொடுத்துருக்காரு. தீபா இப்போ அந்த அம்மா இறந்துருச்சு, ஜெயலலிதா இறந்துருச்சு. இறந்த உடனேயும் சசிகலா ஒரு முதலமைச்சர், தீபா ஒரு முதலமைச்சர். நானும் என் அத்தை மாதிரியே இருக்கேன். அதனால் மக்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க. கட்சி கூட ஆரம்பிச்சாங்க. அம்மா முன்னேற்ற கழகம், அம்மா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ அம்மா பேரில் ஒரு கட்சி, சின்னம்மா பேரில் ஒரு கட்சி, அதிமுக தொண்டை எங்கே போகுதுன்னு தெரியல. அப்போது முதலமைச்சர் ஆசை யாரை விட்டுது? நடராஜன் ஒரு முதலமைச்சர். யார்? நடராஜன். நீங்கள் ஆக்சுவலாக ஜெயலலிதாவை இயக்கியதே நடராஜன் அப்படின்னு தானே சார் சொல்லுவாங்க. அது உண்மையா? அதாவதுமா இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஜெயலலிதா அரசியலுக்கு வர்றதுக்கு அந்த அம்மாவுக்கு ஆர்வமே இல்லை. ஆர்வமே இல்லை. நான் அது பல முறை பல இடங்களில் சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த தகவலை யார் சொன்னான்னா, நீங்கள் தீபக்கை தூக்கி வளர்த்த, நீங்கள் அவங்க அப்பா ஜெயக்குமாரோடு உதவியாளராக இருந்த, அவங்க அம்மா விஜயலட்சுமி இறந்து போனாங்க, அந்த அம்மாவுக்கு உதவியாளராக இருந்த சேகர், அவர் எனக்கு இது சொன்னார். அவங்க வீட்டு மேனேஜர், எனக்கு பக்கத்து வீடு. அவர் சொன்னார், ஜெயலலிதா முதலமைச்சராக ஆளுநர் மாளிகையில் போய் பதவி ஏற்றுட்டு வருது. அப்போ அந்த அம்மா கோட்டெல்லாம் போடும், பார்த்துருக்கீங்களா? கோட்டெல்லாம் போடும், பதவி ஏற்றுட்டு வருது. ஓடி வந்தோடனையும் அவங்க அண்ணி ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வச்சு, இந்த பெண்கள்லாம் நீங்கள் வைப்பீங்களா அங்கே வச்சு, அம்மாடி நம்ம பரம்பரையிலேயே முதலமைச்சர் ஆவோன்னு யாருமே கனவு கூட கண்டதில்லை. ஆனால் நம்ம பரம்பரையினுடைய மரியாதையை நீ உச்சத்துக்கு கொண்டு போயிட்ட, சாகிற வரை நீ தான் முதலமைச்சர். அந்த அம்மா சொல்லுது. யார்? சொந்த அண்ணன் பொண்டாட்டி சொன்ன உடனே சாக வரைக்கும் முதலமைச்சரா? உண்மையாக நடந்தது. என்ன பண்ணுதுன்னா, அந்த அம்மா இது வீட்டில் டைனிங் டேபிளில் இந்த அம்மாவுக்கு சட்னி சாம்பார், இப்போ ஒரு 4-5 வகை சட்னி எல்லாம் தூக்கி போட்டு அடிக்குது. யார்? ஜெயலலிதா. முதலமைச்சர் நாற்காலி என்பது நமக்கு முள் கிரீடம், மலர் கிரீடம் அல்ல. தூக்கி போட்டு அடிக்குது. அடித்து என்ன போய் சாக வரை முதலமைச்சருக்கு சொல்கிறியா? அப்படி தான் இது செத்து போச்சு, அது வேறு விஷயம். அந்த அம்மா 2 முறை 3 முறை ரிசிலண்டர் கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த கருமமே வேண்டாம். கருணாநிதி வீட்டு தான் எடுத்தாங்க, தெரியுமில்ல? கருணாநிதி போய் நடராஜ் வீட்டில் எடுத்தார். கருணாநிதி நடராஜ் வீட்டில் போய் எடுத்தார். ஆமாம். அது கருணாநிதி என்ன பண்ணார்? அவசரமாக நேராக போய் சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டார். கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டார். கருணாநிதி மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு அரசியல்வாதியுமே வரலாற்று வரவே கூடாது. அதாவது அப்போ காவல்துறை யார் கண்டுனா கருணாநிதி கண்டூரில் இருக்கு, முதலமைச்சர் அவர். நடராஜ வீட்டில் போய் பரிசோதனை செய்கிறாங்க. அப்போ அந்த கடிதத்தை எடுக்கிறாங்க. அந்த கடிதம்
யார் கொடுத்த கடிதம்? எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த கடிதம். இந்த கடிதம் எதிர்க்கட்சி தலைவர் வீட்டில் எடுக்கல, நடராஜ வீட்டில். அப்போ நடராஜ வீட்டில் கைப்பட்டது அது வந்து சட்டவிரோதம். அப்போ அது என்ன பண்ணியிருக்கணும்? போலீஸில் கொடுத்து அதை விசாரிச்சிருக்கணும். விசாரிச்சுட்டு ஆமாம் உண்மைதான், ஜெயலலிதா கொடுத்த கடிதத்தை வாங்கி நடராஜன் பதுக்கியிருக்காரு, கொண்டு போய் சபாநாயகர் கொடுக்கல. நடராஜன் என்ன பண்ணியிருக்காரு? பதுக்கியிருக்காரு. பதுக்கியதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும். எங்கே? போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு பண்ணிட்டு அப்போ இந்த லெட்டர் லீகல் ஆயிடுச்சு. இந்த லெட்டர் சட்டபூர்வமாயிருச்சு. அதை அப்படியே கொண்டு போய் சபாநாயகர் கொடுத்தா இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். எது? பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். கருணாநிதி என்ன பண்ணாரு? அவசரம் கொண்டு போய் நடராஜன் கதை முடிஞ்சுதுடா, நமக்கு ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுடா, கொண்டு கொடுத்தோன்னையும் அந்த அம்மா லெட்டர் எழுதிருச்சு. முடிஞ்சுதா? அப்போ நான் இதுக்காக சொன்னீங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல நடராஜன் இல்லாமல் ஆட்சியே இல்லை. உண்மைதான். நீங்கள் கருணாநிதிக்கு எதிராக சசிகலாவும் நடராஜனும் தான் ஜெயலலிதாவை நீங்கள் முதலமைச்சராக, எதிர்க்கட்சி தலைவராக, தமிழ்நாட்டினுடைய பிரதான தலைவராக உருவாக்கியதில் 2 பேர் பங்கு இல்லைன்னு யாரும் மறைக்க முடியாது. யாரும் உண்மை நம்ம ஊடகவியலாளர்கள் உண்மை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். நமக்கு சசிகலா வேண்டியவங்க, தினகரன் வேண்டாதவர் யாரும் இல்லை, உண்மையே சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் வேறு வேலைக்கு போயிடுவோம். சார், இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சொத்துக்கள் வந்து அரசுரிமையாக்கப்பட்டது. பாதி வந்து தீபக் கிட்ட கொடுத்துட்டாங்க. சசிகலா அவர்கள் வந்து சிறை சென்றாங்க. அவங்களுடைய சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டது, பறிமுதல் செய்யப்பட்டது, அபராதம் எல்லாம் கூட வெடிச்சிருந்தாங்க. எப்படி சார் இவ்வளோ பெரிய மெயினான ஒரு ஏரியாவில் இவ்வளோ பெரிய பங்களா அவங்களால கட்ட முடிஞ்சது? பணம் எங்கேருந்து வந்திருக்கும் சார்? அம்மா, இது நீங்கள் 8 கோடி மக்களும் கேட்குற மாதிரி அப்பாவியாக கேட்குறீங்க. இந்த இடம் 1991 வாங்கப்பட்டு விட்டது. 1991 அதிகாரத்துக்கு வந்தாங்கல்ல, அப்போ ஒரு ஆந்திராக்காரர் குடியிருந்தார். ஆந்திராக்கார்ட்ட வாடகைக்கு வாங்குறாங்க. வாடகைக்கு வாங்கிட்டு கிரையம் பண்ணிடுறாங்க. நல்ல வேலை வாடகைக்கு வாங்கிட்டு கிரையம் பண்ணாங்க, இல்லைன்னா போலீஸை விட்டே கிரையம் பண்ணியிருப்பாங்க. போலீஸை விட்ட கிரையம் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்கள் எந்த சொத்து போயஸ் கடலை விற்றாலும் யாருக்கு வந்துடணும்? சசிகலாட்ட வந்துடணும். எனக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் சொன்னார், அவர் அனுமதி இல்லாமல் அவர் பேரை சொல்லக்கூடாது, மூத்த வழக்கறிஞர் நீங்கள் சொன்னார், எனக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு கட்டடம் தேவை. யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு தேவை. மத்திய அரசாங்கத்தோட பிரம்மாண்ட கட்டடம். உடனே அந்த அம்மா இந்த கட்டடத்தை கிரையம் பண்ணுட்டாங்க. அந்த கட்டடத்தை உடனே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த அலுவலக அதிகாரிகிட்ட போய் இந்த கட்டடம் இடிஞ்சு விழுகிற கண்டிஷன் இருக்குது, அதனால் இது ஏலம் விட்டுறலாம் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் போட்டாச்சு, கைது போடுங்கிறாங்க. நல்லா தானே இருக்குங்கிறான். உனக்கு நல்லா இருக்கியா? எங்களுக்கு அது உடஞ்சி போச்சு. டெல்லியில் பேசிட்டோம், இந்த கட்டடத்தை ஏலம் போட சொல்லிட்டாங்க. கைது போட்டு வெளியேறு. கைது போட்டு வந்தால் மத்திய அரசாங்க அலுவலகம் மூடப்பட்டது. எந்த அலுவலகம் எங்கே ஏன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். அப்போது இதுதான் இல்லை, அது அது வேண்டாம். ஆஃப் தி கேமரா போயிடுவோம். அப்போ நீங்கள் ஒரு ஜெயலலிதாவுக்கு சசிகலாவுக்கு பிடிச்சதுன்னா அந்த அலுவலகம் இவங்களுக்கு கரைமாயிரும் வந்துடும். ஏன் கங்கை அமரன் தோப்பு, கங்கை ஐயோ ஐயோ கத்திட்டு பிஜேபியில் போய் சேர்ந்தார். அப்போ மீட்க முடியலையே. கங்கை அமரன் அவருக்கு மன அமைதிக்காக வாங்கி ஈசிஆரில் வாங்கி தென்னை மரம் வச்சு, பூச்செடி வச்சு, தோட்டம் போட்டு, குழந்தை குட்டி குடும்பத்தோடு போய் குதூகலமாக இருந்த இடம் பறிக்கப்பட்டது. உலகத்துக்கே தெரியுமா? அமிர்தாஞ்சனா இடம் பறிக்கப்பட்டது. இப்படி எத்தனை இடம் பறிக்கப்பட்டது? நீங்கள் கொடநாடே பறிக்கப்பட்டதுமா. கொடநாடே ஒரு ஆங்கிலேயங்கிட்ட இருந்தது, அவங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டது தான் அது. அப்போது நம்ம இப்போ சசிகலாவுக்கு வந்துடுவோம். சசிகலா இந்த இடம் 91 இப்போ வாங்கிருச்சு. வாங்கி அதிகாரத்தில் இருந்த பொழுது காவல்துறை அதிகாரிகள், எஸ்பிஜி எல்லாம் தங்கின இடம் அது. ஆனால் விவரமாக என்ன பண்ணிருச்சு? தன்னுடைய பேரில் எழுதிக்கிச்சு. தன்னுடைய எப்போ? இப்போ இல்லை, அப்போவே 91 அது 40 கோடி ரூபா அந்த இடம். அது அங்கே வந்து இன்றைக்கி கிரவுண்டு 10 கோடி ரூபாய்க்கு போகுது. இன்றைக்கி கிரவுண்டு 10 கோடி. பாய்ஸ் கார்டனுடைய மதிப்பு இன்றைக்கி 150 கோடி. நீங்கள் இதை 91 40 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. வாங்கி சசிகலா என்ன பண்ணிருச்சு? தம்பல். இதை விட இன்னொரு விஷயம்,
இப்போ தீபக் இந்த உடைய பூர்வீக இடம் இருக்குல்ல, சந்தியா இல்லம். ஆமாங்க. சந்தியா இல்லத்தை 2 பேரும் வித்துவிட்டாங்க. யாரு? இப்போ காசு இல்லைன்னு தீபக்கும் ஒரு பில்டர்கிட்ட வித்துவிட்டாங்க. வித்த பிறகு அந்த பில்டரை காசை கொடுத்து சசிகலா வாங்கி இப்போ சசிகலா டாக்குமெண்ட் இருக்கு. ஓ. அப்போ சசிகலாவை பொறுத்தவரை ஜெயலலிதாவினுடைய எல்லா சொத்துக்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த அம்மா வச்சிருந்தது. இப்போ என்ன மறுபடியும் என்னன்னு கேட்டீங்க, அந்த அம்மாவுக்கு தீராத ஆசை முதலமைச்சர் ஆகணும். ஜெயலலிதா அதே பாய்ஸ் கார்டில் இருந்து ஆட்சி செய்யணும். அது நடராஜனுக்கு நடக்கல, சசிகலாவுக்கும் நடக்கல. அதிமுகவை எப்படியாவது ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறது கூட அவங்க இல்லை. இப்போ அது சொல்கிறாங்க. இப்போ அந்த அம்மா என்ன நினைக்குதுன்னா, அந்த அம்மாவுடைய பினாமிகள் நிறைய பேர் இருக்கான். இந்த பினாமிகள் பூரா 100 கோடி வச்சவன், 200 கோடி வச்சவன், 500 கோடி வச்சவன், 1000 கோடி பல பேர் இருக்கான். அத்தனை பேர் இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாருமே சசிகலாவுக்கு கப்பம் கட்டுவதில்லை. யாருக்குமே சசிகலா கப்பம் கட்டுறதே இல்லை. எல்லாம் எடப்பாடி போட்டாவே சோப்பில் வச்சுக்கிறான். எடப்பாடி போட்டாவே பேக்கெட்டில் வச்சுக்கிறான். அப்போ அந்த அம்மாவுக்கு இப்போ என்ன தேவை? அதிகாரம் தேவை. அதிகாரம் இல்லைன்னா எல்லா பயிலும் என்ன பண்ணுவான்? காசை ஆட்டையை போட்டுருவாங்க. இதில் இன்னொரு விஷயம் சார், இப்போ போயஸ் கார்டன் போயிட்டாங்க, அங்கே பங்களா வாங்கிட்டாங்க அப்படின்னா முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் அவங்களுக்கு, இல்லை அதிகாரத்தை பிடிச்சிருவோன்ற நினைப்பா? அதே நினைப்பு தான். நீங்கள் இப்போ நேராக கொடநாடு போய் அங்கே யாகம் வளர்க்குது. ஆமாம். அக்காவுடைய ஆவியை கூப்பிட்டு என்னை எப்படியா உன் வீட்டில் உட்கார வை, சபதம் கூட போட்டாங்க. ஆமாம், கல்லறையில். ஓ. அக்காவுடைய ஆத்மா திருப்தி நீங்கள் என்ன அந்த சீட்டு உட்கார வைங்குது. இப்போ அக்காவை என்னால் மறக்க முடியல. அதனால் அக்கா வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்து அக்கா பால்கனியை பார்த்துட்டே இருக்கு. இது அக்காவுடைய ஆசையில் மீண்டும் பொதுச் செயலாளர் ஆகணும், பொது செயலாளர் ஆகணும். நீங்கள் எடப்பாடி இருக்கிற வரைக்கும் கிளை செயலாளரே ஆக முடியாது. பொதுச் செயலாளர் 2வது, எடப்பாடி இருக்க வரைக்கும் கிளை செயலாளர் ஆக முடியும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமா ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு முதலமைச்சர் கனவு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து தளபதி விஜய், அவருக்கு முதலமைச்சர் கணக்கு. நீங்கள் ஒரு 25-30 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர் ஒரு முதலமைச்சர். அப்புறம் விஷால் ரெட்டி ஆர்கே நகர் எலெக்ஷன் நடந்து தெரியுமா, அவர் ஒரு முதலமைச்சர். அப்புறம் கார்த்திக் அவர் எலெக்ஷன் நடந்து தெரியுமா, அவர் ஒரு முதலமைச்சர். விஜயகாந்த் அவர் மறைஞ்சிட்டார் வச்சுங்க, அவர் முதலமைச்சர் ஆகலை, இது மறைஞ்சிட்டார். இப்படி அதே போல் டி ராஜேந்தர் கட்சி நடத்தினார். எதுக்கு? முதலமைச்சர். லட்சிய திமுக. மீதி எவனுக்குமே லட்சியமே இல்லை. அப்போது நடராஜன் ஒரு முதலமைச்சர், ஓபிஎஸ் ஒரு முதலமைச்சர், டிடிவி தினகரன் ஒரு முதலமைச்சர், சசிகலா ஒரு முதலமைச்சர், சின்ன எம்ஜிஆர் யாரு சுதாகரன் அவர் ஒரு முதலமைச்சர். இத்தனை முதலமைச்சர் எல்லாருக்கும் என்ன நடராஜன் முதலமைச்சர் ஆசை தீராமையே இறந்து போயிட்டாரு. அப்போ இத்தனை பேருக்கு அந்த நாற்காலி மேலே ஒரு கண்ணு, அந்த நாற்காலி மேலே ஒரு கண்ணு. கடைசியாக சசிகலா நாற்காலி பக்கத்தில் வரைக்கும் அந்த அம்மா போயிடுச்சு. ஜெயலலிதா மரணம், எல்லா எம்எல்ஏக்களும் என்ன பண்ணிட்டாங்க, சசிகலாவுக்கு ஆதரவு கொடுத்து ஆளுநர் போய் இப்போ பட்டியல் கொடுத்தாச்சு. ஆளுநரிடம் அனைத்து எம்எல்ஏக்களும் ஆதரவு பெற்ற முதலமைச்சர் வேட்பாளர் சசிகலா. அதே பாய்ஸ் கார்டனில் அதே ஜெயலலிதா போட்ட மாதிரி சிகை அலங்காரம், உடை அலங்காரம், நகை அலங்காரம், எல்லாம் கழுத்து வச்ச ஜாக்கெட்டு, ஜன்னல் வச்ச ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. போட்டு போனால் ஆளுநர் வித்யாசாகர் என்ன பண்ணார், பார்த்தாரு. ஒரு 2 நாள் இருக்கேன், நான் பம்பாய்க்கும் நான் தான் பொறுப்புக்கு ஆளுநர், நான் பம்பாய் போயிட்டு அடுத்த ஃப்ளைட்டில் வரேன்னு போயிட்டார். போன பிறகு வச்சாண்டா ஆப்பு பிஜேபி. என்ன பரப்பன அக்ரஹாரத்தில் அந்த அம்மா கைதியாக பதவி ஏற்றுக்கொண்டது. அப்போ அந்த அம்மா ஆசை போச்சு. அடுத்து நடராஜன் ஓடி போய் சால்வியை கொடுக்குறாரு. எங்கே? பெங்களூர் ஜெயிலில் குழுதுக்கு வச்சுக்கமானு. ஆனால் நடராஜனோட முதலமைச்சர் ஆசையும் போச்சு, இறந்துட்டார். அப்போது இவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் எடப்பாடி. இதில் ஓபிஎஸ் முதலமைச்சர், அவர் ஆசையும் போச்சு. அடுத்து எடப்பாடியிடம் இந்த கட்சியும் ஆட்சியும் வசமாக மாட்டிக்கொண்டது. இப்போ சசிகலாவை திருப்பி எடுப்பதற்கு முயற்சி பண்ணுறாரு, முடியல. எப்படியாவது எடப்பாடி, ஓபிஎஸ், தினகரன், சசிகலா
எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு முயற்சி பண்ணுறாரு. முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் நெல்லிக்காய் மூட்டையை ஒன்று சேர்த்திடலாம், ஆனால் அதிமுக கூட்டத்தை ஒன்று சேர்த்த முடியாது. ஆனால் ஜெயலலிதா இருந்த காலத்தில் போயஸ் கார்டன் ஒரு அதிகார மையமாக இருந்தது. போயஸ் கார்டன் ஒரு அதிகார மையமாக இருந்தது. அந்த அதிகார மையத்தில் 90% ஆட்சி செலுத்தியவர், அதிகாரம் செலுத்தியவர் யார்? சசிகலாவும் நடராஜனும். இப்போ நடராஜன் இல்லை, சசிகலா மீண்டும் தன்னுடைய இறுதி காலத்திலாவது அதிமுகவுடைய அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமா? இது எனக்கு ஒரு பொதுச்செயலாளர் பதவி கொடுங்கய்யா, ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன், என்கிட்ட கடவான பயம் பூரா என்கிட்ட என்ன மிரட்டுறான், எடப்பாடி படத்தை போட்டு. அப்போ நீங்கள் என்ன ஒரு 2 லட்சம் கோடி பணம் பூரா பினாமிட்டு இருக்கு. 5 லட்சம் கோடியை பிஜேபி ரெய்டு பண்ணி 3 லட்சம் கோடி எடுத்துகிட்டு போயிட்டான். அது சொன்ன மாதிரி முடக்கப்பட்ட சொத்துக்கள், பறிக்கப்பட்ட சொத்துக்கள், அரசு எடுத்துக்கொண்ட சொத்துக்கள், அபராத தொகை, இது எல்லாத்தையுமே கட்டினது போகவும் இவ்வளோ பெரிய பங்களா கட்ட முடியுதுன்னா எவ்வளோதான் சார் சொத்து வச்சுருப்பாங்க? அந்த அம்மாட்ட இப்போ ஒரு 2 லட்சம் கோடி இருக்கு. 2 லட்சம் கோடி? 2 லட்சம் கோடி. ஏங்க நேற்று வந்த வேலுமணியே 1 லட்சம் கோடி வச்சிருக்காரு. வேலுமணியை 1 லட்சம் கோடி வச்சிருக்காரு. எடப்பாடி 1 லட்சம் கோடி வச்சிருக்காரு. அவ்வளோ ஒரு பதவியில் இருந்தாங்க, சம்பாதிச்சாங்க, கூட ஓரளவு ஒத்து. ஏமா அத்தனை பேர் பதவி சசிகலா தான் இருந்தது. நானே இந்த 91 96 வாக்கில் சேடப்பட்டியார் குடும்பத்துக்கு நான் ரொம்ப நெருக்கமாக கொஞ்சம் நண்பர்கள், இது அறிவாளர்கள்லாம் எனக்கு கொஞ்சம் நண்பர். அப்போ எல்லா அமைச்சர்களுமே ஆர்லிக்ஸ் பெட்டியில் பணத்தை போட்டு கொண்டு பாய்ஸ் கடலில் கொடுக்கணும். வசூல் பண்ணுறது யார்? சசிகலா தான். சசிகலா அரசு நிதியை திருட்டுத்தனமாக திருடுகிற இயக்கம் தான் திராவிட இயக்கங்கள். அதிமுக வந்தாலும் கொள்ளதான், திமுக வந்தாலும் கொள்ளதான். நீங்கள் எந்த பதவியில் சசிகலாவே இவ்வளோ பல பிரம்மாண்டங்களை பங்களாவை கட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா அமைச்சராக இருந்தவன் எத்தனை கோடி திருடியிருப்பான். அப்போது மக்களுக்கு 500 ரூபாயும் காக்கா பிரியாணியும் குவாட்டரும் கொடுத்தா போதும். இந்த மக்கள் பூரா காக்கா பிரியாணி தாங்க திங்கிறவன். 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டு போகிறான். ஆனால் 500 ரூபாயை கொடுத்துட்டு 1 லட்சம் கோடி தெரிவிக்கிறான். எடப்பாடிக்கும் தங்கமணி, வேலுமணி, வீரமணி, இந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர்கிட்ட எல்லாத்தையும் ஒரு 5 லட்சம் கோடி இருக்கு. அப்போது 25 ஆண்டு காலமாக அரசியல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்த சசிகலாட்ட 5 லட்சம் கோடி இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை பிஜேபி 3000 அதிகாரிகள் உலக கிண்ணல்ஸுமா. சசிகலா இப்போ வளர்ப்பு பையனை கல்யாணம் பண்ணது கிண்ணல்ஸு, சசிகலாவோட எல்லாமே கிண்ணல்ஸ் தான். 3000 இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள் 300 இடத்துல ரெய்டு பண்ணி எடுத்தான். அப்போது எத்தனை இடம், எத்தனை டாக்குமெண்ட்டு, எத்தனை தங்கம், வைரம், வைடூரியம், பணம், நோட்டுக்கட்டு எல்லாம், இதெல்லாம் யாருடைய பணம்? மக்களுடைய பணம். மக்களுக்கு கோபம் கொஞ்சம் கூட இல்லையே. அதில் ஒரு நோட்டு மட்டும் 500 ரூபா போட்டு குடியா? இவன் மக்களாவன் மக்கள் மாதிரி. ஆமா 50 ரூபாய்க்கு பென்சிலின் ஊசி போடாமல் செத்து போகிறவனா இருக்கான் மக்கள். இவனை வச்சு எப்படி அரசியல் மீட்டு எடுக்கிறது? சார் இப்போ நார்மலாகவே ஒருத்தவங்க சொத்து வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க அப்படின்னா தன்னுடைய வாரிசுகளுக்காக செய்வாங்க, தன்னுடைய அடுத்த கட்ட தலைமுறைக்காக எல்லாமே சேர்த்து வைப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவாகட்டும் சசிகலாவாகட்டும் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரிசுன்னு பெருசாக யாரும் கிடையாது. ஜெயலலிதாக்காக தீபா இருக்காங்க. ஸோ இது யாருக்காக இவ்வளோ சொத்து சேர்க்குறாங்க, எதற்காக இவ்வளவு பணம்? அம்மா உங்களுடைய அறியாமை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். சசிகலாவுக்கு ஒரு கார்பரேஷனாக இருக்குமா? தினகரன், திவாகரன், சுதாகரன், பாஸ்கரன், இப்படி ஒரு பெரிய கார்பரேஷனே இருக்கு. கார்பரேஷன் நீங்கள் ஒருத்தருமே இல்லைன்ட்டீங்க. எத்தனை ஆயிரம் கோடி சொத்து, எத்தனை பேர்? ஒருத்தருக்கு தஞ்சாவூர் சொந்தமானது, ஒருத்தருக்கு மன்னார்குடி சொந்தமானது, ஒருத்தருக்கு புதுக்கோட்டை சொந்தமானது, எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தர் அடுத்த முதலமைச்சர் சொல்லி தெரியுதார் டிடிவி. அவருக்கெல்லாம் என்ன அடையாளம்? சசிகலா அக்கா பையன் வேற ஏதாவது அடையாளமா? தீபக் 2 பேரும் முறையில் படுத்து கிடக்கிறான். ஆனால் சசிகலாவுடைய உறவுகள் எங்கே இருக்குது? தமிழ்நாடு முழுக்க இருக்குது. தேனியில் இருக்குது சொத்து. இந்தியா பூரா சொத்து இருக்குது. நீங்கள் டிடிவி தினகரன் என்ன பண்ணார்? ஒரு வழக்கு வந்தோடனே சிங்கப்பூருக்கு செட்டில் ஆகிட்டார். சிங்கப்பூரில் வீடு வாசல், பங்களா, காரு, வண்டி, வாகனம் வாங்கிட்டு, நான் இந்தியா குடிமகனே இல்லை, நான் சிங்கப்பூர் சிட்டிசன், சிங்கப்பூர் சிட்டிசன், என்னை இந்திய தண்டனை சட்டனை கட்டுப்படுத்தாரு அப்படிப்பட்டு போட்டார் கோர்ட்டில். அப்போது என்ன அவருக்கு அடையாளம்? சசிகலா சொந்தக்காரன் தவிர வேற ஏதாவது உண்டா? இன்னைக்கு என்ன அவர் கட்சி நடத்துறாரு? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அமமுக. எங்க இடம்?
நீங்கள் உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு பக்கத்தில் பிரம்மாண்ட பில்டிங்கு எத்தனை கோடிக்கு போகும் அது. எங்கள் ராயப்பேட்டை மணிக்குண்டு பக்கத்துக்கு பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். நீங்கள் ஒரு சென்ட் இடம் வாங்குறதுக்கே இன்னும் போராடிட்டு இருக்கோம். ஆமாம். ஆனால் அங்கே பெரிய பில்டிங். இதெல்லாம் ஏது? சசிகலாவுடைய சொத்து தானே. கண்டிப்பாக. அப்போ சசிகலா என்பவர் ஜெயலலிதாவுக்கு சொத்து இல்லை. இப்போ கொடநாடு இருக்குல்ல, அது வந்து 1000 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்து. இன்னைக்கு அது ஒரு 10,000 கோடிக்கு போகும். அது யாரா தெரியுமா உரிமையாளர்? சசிகலா, ஜெயலலிதா, டிடிவி தினகரன், இளவரசி, விவேக். மேஜர் 4 பேர் யார்? ப்ரைவேட் லிமிடெட் சசிகலா குடும்பம் தான் அதில் இருக்குது. இதை எத்தனை ஏக்கரா? அது 1500 ஏக்கரா. நீங்கள் 4 மலை குன்றுகளுக்கு நடுவில் ஒரு செயற்கை ஏரி. பாரதியார் பாடுவார்ல, சிந்து நதியின் இசை. அப்போ தோணிகளை ஓட்டி விட நீங்கள் அந்த அம்மா டென்ஷன் ஆச்சுன்னா நேராக எங்கே போயிடும்? ஏரியில் போய் போட்டு ஓட்டும். இன்னும் டென்ஷன் ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்து பேட்டரி கார் ஓட்டும். எத்தனை ஏக்கரா? 1500 ஏக்கரா. இப்போ இதை யார்கிட்ட இருக்கு? சசிகலா. அப்போ சசிகலாவுடைய குடும்பம் பூரா எங்கே இருக்கு? நீங்கள் அந்த கல்யாணத்தில் எத்தனை பேர் வந்தாங்க பார்த்தீங்களா? ஒரு பெரிய கும்பலை நகைக்கடையே வந்தது இல்லை. இந்த நகைக்கடை தான் சசிகலாவுடைய உறவினர்கள். அத்தனை பேரும் தமிழ்நாட்டை பங்கு ஓட்டி சாப்பிட்றான். பாட்டாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இன்னைக்கு வரைக்கும் அதிகாரம் கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அதிகாரம் கொடுத்தாரு. மிடாஸ் கோல்டு சாராய ஃபேக்ட்ரி யாருது? 1000 கோடி வருமானம். டேர்ன் ஓவர் எவ்வளவு? 1000 கோடி. 1 கோடி முழுசாக பார்த்துருக்கீங்களா? இல்லையா சார்? 1000 கோடி நம்முடைய வரிப்பணம் பூரா அப்படியே கொள்ளையடிக்கப்பட்டு 1000 கோடியில் ஒரே ஒரு சொத்து. அது மாதிரி 50 சொத்து இருந்தால் 50,000 கோடி. எவ்வளவு? 50,000 கோடி. சொல்கிறக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்ககிட்டலாம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி தான் ஊழல் முத்தி போய் மக்கள் கட்டுற வரி பணத்தை பூரா அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ சசிகலாவை பொறுத்த வரைக்கும் வாரிசுகள், பல வாரிசுகள் இருக்கு. பல வாரிசுகள் இருக்கு. அதனால் இந்த வாரிசுகளுக்காகத்தான் அந்த அம்மா அதிகாரத்தை சேர்த்துச்சு, பணத்தை சேர்த்துச்சு, வைடூரியம், தங்க நகை எல்லாம். நீங்கள் தான் கல்யாணம் செயற்கை அந்த கல்யாண ஊரில் பார்த்துருப்பீங்க. அட்டியான முட்டியான நகை நடக்க தூக்கவே முடியல. ஒரு நாக்கடையில் இருக்கிறது பூரா உடம்புல இருக்கு. அப்போ இதுதான் சசிகலா, இதுதான் நடராஜன், இதுதான் சின்ன எம்ஜிஆர், சுதாகரன், திவாகரன், தினகரன், பாஸ்கரன், இப்படி கரண் பிரதர்ஸ் பல 1000 கோடிகளை இன்னைக்கு அவங்ககிட்ட இருக்கு. இப்போ சின்னம்மா சசிகலாவுடைய இலக்கு 2026 தேர்தல் தானா? அதுக்குள்ளே எப்படியாவது நீங்கள் பிஜேபி அண்ணாமலைகிட்ட போய் ஒரு ஃபைன் 100 கோடி ரூபா கொடுத்து என்னை எப்படியாவது ஏடிஎம்கேல சேர்த்தி விடு. அமித்ஷா எந்த தொழிலதிபரும் எந்த கார்ப்பரேட் நிறுவனங்களும் கன்சல்டேஷன் ஃபீஸே எவ்வளவு? 100 கோடி ரூபா டிடி எடுத்து கொடுத்துடணும். ஒரு பெரிய தொழிலதிபர் எங்களை சொன்னார். என்ன அவர் சந்திச்சு ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா 100 கோடி கட்சி நிதி கொடுத்துரும். டிடி இப்போ வக்கீல் போனால் 100 ரூபா கொடுப்போம்ல, அதுபோல் 100 கோடி கொடுக்கணும். மாச கடைசியில் நம்மகிட்ட 100 ரூபா கூட இல்லை, கடன் வாங்க வேண்டியது பக்கத்து கடைக்காரங்கிட்ட. அப்போது அமித்ஷாட்ட பணத்தை கொடுத்து என்னை எப்படியே எடப்பாடியை மிரட்டி என்னை பொதுச்செயலாளர் ஆக்கிருங்குது. அண்ணாமலைகிட்ட சொல்லுது, அமித்ஷாட்ட சொல்லுது, மோடிகிட்ட சொல்லுது. யார்கிட்ட சொன்னாலும் எடப்பாடி கேட்கவே மாட்டேங்கிறார். ஏன்? கடை கம்பெனி என்கிட்ட வந்துருச்சு, கடையும் கம்பெனியும் நம்மகிட்ட வந்துருச்சு. இது நான் தான் முதலாளி, யாருக்கும் பங்கு தர மாட்டேன். யாருக்கும் ஏடா நான் தாண்டா வச்சு உன்னை பார்த்துக்க சொன்னேன், நீ பார்த்துக்க சொன்ன. இப்போ நான் சட்டரையை என் பேர் எழுதிட்டேன், கடை சட்டரையை என் போர்டே மாற்றிட்டேன், போர்டை என் பேருக்கு மாற்றிட்டேன். இப்போ சசிகலாவுடைய கனவு நீங்கள் 2027 நிறைவேறுமா? அதனால தான் இப்போ அந்தம்மா அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வந்துட்டாங்க? போயஸ் கார்டன் இப்போ பக்கத்துலேயே நீங்கள் கணபதி ஹோமம் பண்ணி போயஸ் கார்டன் இத்தனை ஆண்டு காலம் 25-30 ஆண்டு காலம் பூசை பண்ண அந்த கணபதி அந்தம்மா விட்டாங்க. இப்போ ஒரு ரெடிமேட் கணபதி வச்சு பூசை பண்ணி அந்தம்மா குடியேறிட்டாங்க. அடுத்த கட்டம் போயஸ் கார்டனை நோக்கி தான் அடுத்த படையெடுப்பு. தீபா பொறுத்த வரைக்கும் தீபா
அந்த அம்மா என்ன நினைக்குது, போயஸ் கார்டில் நான் உட்காந்து நான் முதலமைச்சர் ஆகணும். ஆ இப்போ எடப்பாடி பதவிக்கு இப்போ 2 போட்டி. ஓபிஎஸ் நான் முதலமைச்சர் ஆகணும், டிடிவி தினகரன் நான் முதலமைச்சர் ஆகணும். அதிமுக பல முதலமைச்சர்கள் இப்போ ரெடியாக இருக்காங்க. எடப்பாடி தூங்கினார்னா நீங்கள் காலை இழுத்து விட்டுட்டு அந்த சீட்டில் உட்கார்றது அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன்னா அதிமுக தொண்டன் பூரா எங்கே போய் சேர்ந்துட்டான், எடப்பாடி பக்கம் போய் சேர்ந்துட்டான். எடப்பாடி பக்கம் போய் சேர்ந்து எடப்பாடி ஜெயலலிதா இல்லாத தேர்தல் 2021 தேர்தலில் 66 எம்எல்ஏ ஜெயிச்சு வச்சிருக்காரு. 4 பேரை ஓபிஎஸ் லவுட்டிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் 62 எம்எல்ஏ வச்சிருக்க எடப்பாடியிடம் தான் அதிமுக அப்படிங்கிற அதிமுக பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சோல் ப்ரொப்ரைட்டர் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். அப்போ சிலுவம்பாளையம் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக பிரைவேட் லிமிடெட் கம்பெனியினுடைய டோட்டல் சேர்மன். இதில் சசிகலா எத்தனை பிறவி எடுத்தாலும் இனி கைப்பற்ற முடியாது. டிடிவி தினகரன் எத்தனை பல்ட்டி அடித்தாலும் கைப்பற்ற முடியாது. ஓபிஎஸ் சொந்த தொழில்னு ஜெயிக்க முடியாது. ஆனாலும் பாருங்க, சசிகலாவுக்கும்னு சில ஆதரவாளர்கள் இருக்க தானே சார் செய்கிறாங்க, அது இல்லாமல் இல்லையே. இல்லைம்மா, அவங்களுக்கு 2 லட்சம் கோடி பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை தானே. அவர்கள் பூராமே பிஸ்னஸ் மேன், எல்லா வியாபாரிகளே தவிர அரசியல்வாதிகள் இல்லை. அரசியல்வாதி பூரா எங்கே போய் சேர்ந்துட்டான், எடப்பாடி போய் சேர்ந்துட்டான். அப்போது இவர் சசிகலாவை பொறுத்தவரை சசிகலாட்ட பணம் பெற்றவன், வியாபாரம் பண்ணவன், வட்டி கொடுத்தவன், வட்டி வாங்கினவன், வட்டி கொடுத்துட்ருக்கிறவன் இவன் இருப்பானே தவிர கட்சியே அதிகாரம் யாருமே இல்லை. என்ன காரணம்னா நீங்கள் அவங்கள்ட்ட உண்மையாக இல்லை. அதனால் அவர்களும் உங்கள்கிட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் ரொம்ப மென்மையானவன். நீங்கள் தமிழர்களை பற்றி சொல்லுவான், தமிழர்கள் வந்து எப்பவுமே மிக 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 மென்மையானவன். அதாவது இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தது இல்லை, அப்போது தமிழ்நாட்டை சேர்ந்த இராணுவ வீரர்கள், நீங்கள் மற்ற பஞ்சாப்காரன், யூபி, குர்கா ரெஜிமெண்ட்லாம் பாகிஸ்தான் கிராமங்களில் போய் ஏதோ விலை உயர்ந்த பொருட்களை பூரா கொள்ளையடிச்சானாம். தமிழ்நாட்டு இராணுவ வீரர் என்ன பண்ணானாமா, வித்தியாசமான அண்டா குண்டா சட்டி இதை தூக்கிட்டு வந்தானோ. யார்? நம்ம பயிலுவோம். எப்படி எப்படி இருக்கான்னு பாருங்க. அப்போ இவனுக்கு கொள்ளையடிப்பதில் கூட ஒரு நேர்த்தி இல்லை, கொள்ளையடிப்பதில் கூட ஒரு நேர்த்தி இல்லை. அதனால் சசிகலாவிட்ட எல்லா கட்சிக்காரனும் வெளியேறிட்டான், வெளியேறி எல்லாம் எங்கே போய் செட்டில் ஆகிட்டான், எடப்பாடிட்டு. அதனால் சசிகலாவினுடைய ஆசை நிறைவேறாத ஆசையாக தான் போகுமே தவிர நீங்கள் அதிமுகவை மீண்டும் கைப்பற்றுகிற கனவு காணல் நீராக தான் போகும். நீங்கள் போயஸ் கார்டனுக்கு எதிராகவே வந்து போயஸ் கார்டனில் சசிகலா இருக்கிறாங்க. போயஸ் கார்டன் அடையாளமாக போயஸ் கார்டனா ஜெயலலிதா தான். இப்போ அந்த போயஸ் கார்டன் யாருக்கு அடையாளமாக மாறி இருக்கு? சசிகலா. நீங்கள் இன்னொரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா, போயஸ் கார்டனில் ஒரு வீடு வாங்கணும்னு முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் கடுமையாக முயற்சி பண்ணுறாரு. அவருடைய ஜாகம் எங்கே மாற்றிக்கலாம், போயஸ் கார்டனில் மாற்றிக்கலாம் முடிவு பண்ணுறாரு. நீங்கள் சசிகலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வீடை யாருக்கும் விற்கவே விடல, வாடகை கூட எடுக்க முடியல. முதலமைச்சராக இருந்தார்ல, அப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு விரும்புகிறாரு. எங்கே வாங்கணும் விரும்புகிறாரு? போயஸ் கார்டன். ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு துணை முதலமைச்சர் ஆனார்ல, ஆனால் அதை சசிகலா அனுமதிக்கவே இல்லை. ஏன் அனுமதிக்கலாம்? வீடு யார் போய் கேட்டாலும் சரி இந்த மாதிரி ஒரு விலையை வச்சு அதை கெடுத்துறது. ஏன்? இப்படி ஒரு திட்டம் இருந்தது. எந்த திட்டம்? போயஸ் கார்டன்லேயே பிரம்மாண்ட பங்களா கட்டி போயஸ் கார்டனுக்கு எதிராகவே குடியேற வேண்டிய திட்டம், நீண்ட கால திட்டம். அது நிறைவேறுவதற்கு சசிகலா இத்தனை ஆண்டு காலம் பொறுத்திருந்தார். சசிகலாவை பொறுத்தவரை நீங்கள் கஜினி முகமது போல 18 முறை படையெடுக்கிறது. எப்படியா அதிமுக பிடிச்சிடலாமா, எடப்பாடிட்டு இருந்து அதிமுகவை பிடிச்சிடலாமா, அது முயற்சி முயற்சி திருவினையாக்கும். முயற்சி முயற்சி உடையான் அடையான். அதனால் நடந்தாலும் நம்ம வரவேற்போம், நடக்கலினாலும் வரவேற்போம். நம்ம ஊடகவியலாளர் என்கின்ற முறையில் நம்முடைய பார்வை முழுக்க ஊடகவியலாளர் பார்வையாக தவிர விருப்பு வெறுப்பு நீங்கள் சசிகலா, ஜெயலலிதா, ஓபிஎஸ் இப்படி நமக்கு எந்த பார்வையும் இல்லை. சார், என்னோட இறுதி கேள்வி சார். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ அவங்க சசிகலா ஜெயலலிதாவோட நட்பு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ கடை இந்த கேசட் மூலியமாக தான் 2 பேருக்கு நட்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே தாண்டி
அவங்கள மட்டுமே ஒரு நிழல் போல மலை போல வந்து அவங்க நம்பியிருந்தாங்க சசிகலா அவர்களை தான். என்ன காரணம் சார் கடைசி வரைக்கும் பிரியாமலே இருந்ததுக்கு என்ன காரணம்? ஏதாவது ரகசியம் இருக்குமோ சசிகலா கிட்ட? ஜெயலலிதாவை பத்தின ரகசியங்கள் ஏதாவது இருக்கும்? இல்லைம்மா, ஒரு ஸ்டேஜில் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க சார். பயந்து பயந்து தான் சேர்த்துச்சு. ம். நீங்கள் அது விரும்பி சேர்க்கல. ஸோ அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதாவது ரகசியம் இருக்குல்ல? உண்மைதான் உண்மைதான், சரியான காரணம். அதாவது நான் எப்பவுமே அரசியல் ரீதியாக வர்ற விஷயங்கள் இப்போ உன்னிப்பாக பார்ப்பேன். ம். நீங்கள் பாய்ஸ் கார்டுலேருந்து சசிகலா விரட்டின பிறகு சசிகலா டெய்லி போய் நீங்கள் மக்கள் நிற்பான்ல, ம். அப்போ அந்த அம்மா நிற்கும்போது அந்த அம்மா அப்படியே காரில் ஏறி தலைமைச் செயலகத்துக்கு போகிறதுக்கு வரும். இப்படி பார்த்துட்டே வரும். சசிகலா நிற்கிறத பார்த்து இப்படி திரும்பிக்கும். ம். பல பேர் பார்த்து எனக்கு சொன்னாங்க. நான் அந்த காட்சியை பார்க்கல. ம். பல பேர் பார்த்துட்டு சொன்னேன். பார்த்துட்டு சொன்னாங்க. அப்போது அந்த அம்மா சசிகலா வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. ம். சசிகலா பல நாள் போய் அங்கே காத்து கிடக்குது. அப்போ அந்த அம்மானால மீண்டும் ஜெயலலிதாவுடைய கோட்டைக்குள்ளே போக முடியும். போக முடியும்னு நினச்சிது இந்த அம்மா. யார்? ம். சசிகலாவோட விடாமுயற்சி. நீங்கள் இத்தனை ஓடி இருக்கு, போட்டு போயிடலாம். ஆமாம். நேராக ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டை வாங்கி அமெரிக்காவில் போய் ஒரு 4 தீவை விலைக்கு வாங்கிட்டு செட்டில் ஆகிருக்கலாம். ம். இந்த கும்பலை பூராத்தையுமே நேராக திருத்துறைப்பூண்டிலேருந்து மன்னார்குடியிலேருந்து ஃப்ளைட்டை விட்டு ஏதை கொண்டு தீவில் இறக்கிடலாம். கண்டிப்பா. அந்த அம்மா ஆனால் என்ன பண்ணுச்சு? ம். மக்களோடு மக்களாக ஜெயலலிதாவை எப்படியாவது மீண்டும் அதிகாரத்துக்கு வர முடியும். அந்த அம்மா என்ன நாற்காலி? ம். முதலமைச்சர். ஜெயலலிதா பின்னாடி இந்த முதலமைச்சர் நாற்காலி நம்ம குடும்பத்துக்கு தாண்டா. ம். இது அந்த அம்மா மைண்டில் இருந்தனால தான் மீண்டும் இப்படியே இருந்து ஒரு ஸ்டேஜில் கருணாநிதியை சந்திப்பேன், ரகசியங்களை கூறுவேன், நடராஜனுடைய அறிக்கை பார்த்துட்டு பழைய பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பா. பல ரகசியங்களோட கருணாநிதி சந்திப்பேன். ம். எப்படி பாருங்க நடராஜன் சசிகலாவுடைய திட்டம். மிரட்டி எம்ஜிஆர் உருவாக்கியது கருணாநிதிக்கு எதிரான இயக்கம் தான் அதிமுக. ஆமா. ம். கருணாநிதி எதிர்ப்பதற்காக மக்கள் கண்டுபிடிச்ச ஒரு பாம் தான் எம்ஜிஆர். ம். யாரு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் மக்கள் அரசியல்வாதியா பார்க்கல, ம். தலைவனாக பார்க்கல. அவர் ஒரு நடிகனாக தான் பார்த்தாங்க, ஒரு கலைஞனாக பார்த்தாங்க. ஆனால் கருணாநிதி மீது உள்ள வெறுப்பு தான் எம்ஜிஆரை தலைவனாக பார்த்தாங்க, முதலமைச்சராக பார்த்தாங்க. கருணாநிதி மீது உள்ள வெறுப்பு தான் ஜெயலலிதாவை முதலமைச்சராக பார்த்தாங்க, ஜெயலலிதாவை தலைவனாக பார்த்தாங்க. திராவிட இயக்கத்தினுடைய தலைவனா ஒரு பார்ப்பன பெண்ணை பார்த்தாங்க. பார்ப்பனர் இல்லை அல்லாத இயக்கம் தான் இந்த திராவிட இயக்கம் இல்லையா? பெரியார் எதுக்கு ஆரம்பிச்சாரு? பார்ப்பனர்கள் நீங்க தமிழர்களை நீங்க சனாதன அன்டச்சபிள்ங்கிறான், தொட்டா தீட்டுங்கிறான், பார்த்தா தீட்டுங்கிறான், கோயிலுக்கு விட மாட்டேங்கிறான், படிக்க விட மாட்டேங்கிறான். இதுதான் பெரியார் ஆரம்பிச்சார் கட்சி. யாருக்கு எதிரா? பார்ப்பனர்களுக்கு எதிரா. ஆனா ஜெயலலிதா பார்ப்பன பெண்ணை இந்த மக்கள் தெய்வமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம், அம்மானு கொண்டாட. யாருக்கு யாருக்கு கருணாநிதியை எதுக்கணும், வேற எந்த நோக்கம் இல்லை. அந்த கருணாநிதிட்ட ரகசியமாக நடராஜனும் சசிகலாவும் சந்திக்க போகிறாங்க. இந்த அம்மா ஜெயா டிவியில் க்ரோலிங் ஓடுது. சசிகலா மன்னிக்கப்பட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து போயஸ் தோட்டத்துக்குள்ளே அனுமதிக்கப்பட்டார்னு ஜெயா டிவியில் ஸ்க்ரோலிங் ஓடுதுமா. அப்போ கருணாநிதி போய் உன்னுடைய ரகசியத்தை பூரா சொல்லிடுவேன்னு சொன்னோனையும் என்ன ரகசியம்? அந்த அம்மா மண்ணம்மா போச்சு, பால் அணிஞ்சு கிடக்கு, லைட்டு போட வழி இல்லாமல். போய்ஸ் கார்டை எனக்கு 2 வருத்தம். ஒன்று, எம்ஜிஆர் என்ற ஒரு மனிதன் ராமாவரம் தோட்டம் ஒரு நினைவு சின்னமாக இருக்கணும், அது இன்னும் அனாதையாக கிடக்கு. ஜெயலலிதாவை அடையாளப்படுத்தியவர் எம்ஜிஆர் இல்லையா? அப்போ அதை என்ன பண்ணியிருக்கணும், ஒரு நினைவகம் ஏற்படுத்தி எம்ஜிஆருடைய வரலாற்று சின்னமாக அதை அறிவிச்சிருக்கணும். ஜெயலலிதா அறிவிக்கவே இல்லை. அதனுடைய விளைவு தான் உன்னோட இடமா இருட்டாக கிடக்கு, பால் அடைஞ்சு கிடக்கு. நீ எம்ஜிஆர் செஞ்ச துரோகம் தான் உன்னுடைய இடம் லைட்டு போட கால் இல்லாமல் கிடக்கு. பத்தியா? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நீ எதை விதைக்கிறீங்களோ அதெல்லாம் அறுவடை ஆகும். அப்போ ஒன்று எம்ஜிஆர் யாரையும் உதவியாளராக வச்சுக்கிறது இல்லை, யாரையும் சொந்தத்தை வச்சுக்கிறது இல்லை, உடன்பரவா சகோதரனையும் வச்சுக்கிறது இல்லை. என்னைக்காவது சக்கரமணி அரசியல் பண்ணாரா? கிட்னி கொடுத்த லீலாவதி அரசியல் பண்ணிச்சா? என் சொந்தக்கார எவனும் அரசியல் வரக்கூடாதுன்னு எழுதி ஒட்டினாருமா.
எம்ஜிஆர். ஆனால் ஜெயலலிதா கூட வச்சுக்கிச்சு. வைத்து கொண்டதனுடைய விளைவு தான் கருணாநிதியை போய் பார்த்து ஒரு ரகசியத்தெல்லாம் போட்டு கொடுத்துருவோம். இந்த அம்மா பயந்து போய் என்ன பண்ணுச்சு, மீண்டும் சேர்த்து கொண்டது. இதுதான் துரோக வரலாறு. ஜெயலலிதாவை மிரட்டி ஜெயலலிதாவுடைய பலவீனங்களை பொது வெளியில் சொல்லிடுவேன்னு நடராஜனை சசிகலா மிரட்டி தான் மீண்டும் எங்கே போனாங்க, போயஸ் தோட்டத்துக்குள்ள போய் என்ன என்ன எது என்ன நோக்கம், அந்த நாற்காலி வேற மைண்ட் அதுதான் ஓடுது. நாற்காலி வேணும் முதல்ல. இந்த நாற்காலியில் சசிகலா அமரணும், நடராஜன் அமரணும், மன்னாருடைய கும்பல் யாராவது ஒரு ஆள் ஜெயலலிதாவுக்கு மரணத்திற்கு பிறகு அந்த நாற்காலி வேணும். இதுதான். இதுக்காக எவ்வளவு சதி, எவ்வளவு சூழ்ச்சி, எல்லாம் கடைசியில் வெற்றி பெறவில்லை. அதுக்கு பிஜேபி வச்சாண்டா ஆப்பு. பிஜேபி மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டின் தலைவிதி யார், காமராஜர், ஓமந்தூரார், இப்படி பல முதலமைச்சர்கள் பட்டியல் யார் படம் வந்திருக்கோம், சசிகலா படம். தமிழ்நாடு தப்பியது. பிஜேபிக்கு நன்றி சொல்லணும், வித்யாசாகர் ஆளுநருக்கு நன்றி சொல்லணும். ஆக இன்னமும் சசிகலாவுக்கு அந்த ஆசை இருக்கு, நீர்த்து போய் விடவில்லை. எடப்பாடி கொஞ்சம் ஏமாந்தாருன்னா நாற்காலி காலி, அதெல்லாம் ரொம்ப தூரம் வந்துருச்சு, அது வேறு விஷயம். எடப்பாடி இப்போ அறிவிக்கப்படாத பொதுச் செயலாளர் முதலமைச்சராகி அந்த கட்சியினுடைய தொண்டனுடைய முழு நம்பிக்கைக்குரிய மாறிட்டார். ஓகே சார், எங்கள் கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம்.